நிலா எப்போதும் போல் வேலைக்கு போய்கிட்டு இருக்கும்போது அங்கே திவ்யா வராங்க. திவ்யாவும் நிலாவும் சேர்ந்து தான் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் சோழன் நிலா பின்னாடியே தான் வராங்க. இதை கவனிச்ச திவ்யா, ஆமாம் சோழன் பின்னாடி வராங்க, நீங்கள் பேசாமல் அமைதியாகவே வரீங்களே, எதுவும் பிரச்சனையா அவங்க ரெண்டு பேத்துக்குள்ளன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு நிலாவுமே, அதெல்லாம் இல்லை, சும்மா எனக்கு மைண்ட் அப்செட் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் திவ்யா நிலா கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நிலாவை முன்னாடி போக விட்டுட்டு சோழன் கிட்ட வராங்க. ஆமாம், உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ள எதுவும் சண்டையா, எதுக்காக இவ்வளோ அமைதியாக இருக்கீங்கன்னு நம்ம திவ்யா கேட்குறாங்க. அதுக்கு சொல்லணும், ஐயோ நீங்கள் சரியான ஒரு சைக்காலஜிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்களோ, எப்படி பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த நக்கல் தானே வேணான்ங்கிறது, என்னாச்சு உங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளன்னு சொல்லி கேட்குறாங்க. எங்க அடுத்தவங்க பிரச்சனைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ, வேணும்னா நம்ம ஒரு காஃபி ஷாப் போயிட்டு காஃபி குடிச்சிட்டே பேசலாமான்னு சொல்லி திவ்யா கிட்ட கேட்குறாங்க. இந்த நக்கல் தானே வேணாங்கிறது, உங்களை மதித்து நான் கேட்டேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா ஆஃபீஸ்க்குள்ளே போகிறாங்க. அப்போ ஆஃபீஸில் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதில் பேசின ராகவ் சொல்கிறாங்க, இப்போ புது ப்ராஜெக்ட் வந்திருக்குல்ல, அந்த ப்ராஜெக்டை நிலா கிட்ட கொடுத்தா சரியாக வரும்னு எனக்கு தோணுது, நீங்கள் எல்லாரும் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. ஆமாம், எல்லார்கிட்டையுமே ப்ராஜெக்ட் இருக்க தான் செய்யுது, நிலா கிட்ட இது வரைக்கும் நம்ம இவ்வளோ பெரிய ப்ராஜெக்ட் கொடுத்ததில்ல, அதனால் நம்ம கொடுக்கலான்னு தான் தோணுது அப்படின்னு முருகன் சொல்கிறாங்க. இதை கேட்ட நிலாவுக்கு ரொம்பவே சந்தோஷமாகுது. ஏன்னா இது ரொம்பவே பெரிய ப்ராஜெக்ட், இது பண்ணினாங்கன்னா நிலா நினச்ச அவங்க லட்சியத்தை சாதிக்கிறதுக்கு இது ஒரு படிக்கல்லாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால் இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சதில் நிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. சரி, மீட்டிங் முடிஞ்சது, எல்லாருமே அவங்கவுங்க கேபினுக்கு போங்கன்னு சொல்லி ராகவ் சொல்கிறாங்க. எல்லாருமே எந்திரிச்சு போனதுக்கப்புறம் ராகவ் கிட்ட நிலா தனியாக தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கு ராகவுமே, இது முழுக்க முழுக்க உங்கள் திறமைக்காக மட்டும்தான், நீங்கள் நல்லபடியாக அந்த ப்ராஜெக்டை முடிச்சிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து செய்கிறதுக்கு இன்னுமே நல்லதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம இன்னும் ஒரு 2 நாளில் இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக சிங்கப்பூரில் போய் ஒரு மீட்டிங் மட்டும் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு உங்கள் ஐடி ப்ரூஃப் மட்டும் ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ராகவ் நம்ம நிலாவை ஒரு காதல் பார்வையோட தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரம் நிலா கொஞ்சம் அவசரமாக தேடி அவங்களோட ஆதார் கார்டு எடுத்து ராகவ் கையில் கொடுக்குறாங்க. ராகவ் அதை வாங்கி பார்த்ததுமே ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன, நிலா சோழன்னு போட்டிருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்த நிலா ஐயோன்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிறாங்க. சாரி, நான் தெரியாமல் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அதை வாங்குறாங்க. இல்லை, நான் அதில் பார்த்தேனே நிலா சோழன்னு இருந்ததே. ஆமாம், சோழன் அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் கசின் சொல்லி எனக்கு அறிமுகப்படுத்தினீங்களே, அவர் தானே அந்த சோழன்கிறது. உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா நிலான்னு சொல்லி ரொம்பவே அதிர்ச்சியோடு கேட்குறாங்க. இதை கேட்ட நிலாவும் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் ரொம்பவே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அதே நேரம் சோழனுமே நிலாவை பார்த்து பேசுகிறதுக்காக வெளியே வந்து நிற்கிறாங்க. திவ்யா வந்து நிலாவை, உங்கள் கசின் சோழன் வந்திருக்காங்க, வெளியில் நிற்கிறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்ட நிலாவுமே, ஒரு நிமிஷம் ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போகிறாங்க. அங்கே சோழன்கிட்ட போய் என்ன விஷயம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இங்கே ராகவோ அவங்க ஒன் சைடாக நம்ம நிலாவை காதலிக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க. நிலாவோட நல்ல குணம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. நிலா கிட்ட தன்னோட காதலை கூடிய சீக்கிரமே சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ராகவ். ஆனால் இந்த நிலையில் ஆதார் கார்டில் நிலா சோழன்னு பார்த்ததுமே ரொம்பவே குழப்பமாகுது ராகவுக்கு. ரெண்டு பேத்துக்குமே என்ன உறவாக இருக்கும், ஒருவேளை நிலாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பத்தில் இருக்கிறாங்க ராகவ். அதே மாதிரி ரொம்ப வருத்தப்படவும் செய்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சோழனை பார்க்க வந்த நிலா, இப்போ எதுக்காக நீ இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சோழனுமே, இல்லைங்க, எனக்கு உங்களை பார்த்து பேசணும் போலே இருந்தது, நான் டக்குன்னு என்னோட காதல் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன், நான் ஒரு பொய் பொழுகுனிங்கிற மாதிரியே நீங்கள் என்னை நினச்சிக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் நான் அந்த மாதிரி கிடையவே கிடையாது, உங்களோட விஷயத்தில் நான் எல்லாத்துலேயுமே உண்மையாக தான் இருக்கிறேன், நீங்கள் என் கூட இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் நிறைய பொய் சொல்லியிருக்கிறேன், எல்லாமே உங்களுக்கு தெரியவும் செஞ்சிடுச்சு, இப்போ அதுக்கு என்ன பண்ணணுங்கிற, நீ பண்ணின எல்லா விஷயத்துக்காகவும் தான் நான் இப்போ அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன், நான் என் லட்சியத்தை தேடி போகிற பாதையில் எனக்கு தடக்கல்லாக இருக்கிறது நீ மட்டும்தான், உன்னை ஏன் தான் பார்த்தினோங்கிற அளவுக்கு நீ என்னைய கஷ்டப்பட வச்சுட்ட, உன் மூஞ்சை பார்த்தாலே எனக்கு அருவருப்பாக இருக்குது, ஆமாம் நீ யாரை கேட்டு என்னோட ஆதார் கார்டில் இப்படி பேரை மாற்றின, இன்னைக்கு ஆஃபீஸில் ராகவ் என்னோட ஆதார் கார்டை பார்த்துட்டாங்க, என்ன இதில் நிலா சோழன்னு இருக்குது, உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு சொல்லி அவர் கேட்குறாரு, நான் இதுக்கு என்ன பதில் சொல்லணும் சொல்லு. உடனே சோழன் மனசுக்குள்ள, எனது ஆஃபீஸில் தெரிஞ்சிடுச்சா, அதுவும் ராகவுக்கு தெரிஞ்சிடுச்சா, இது போதுமே, நான் இதுக்காக தானே இவ்வளோ மெனக்கெட்டு இந்த விஷயத்த பண்ணேன்,
சோழன் நிலா இந்த பேரை பார்த்ததுமே அவன் தலைக்குள்ள அப்படி குருவி சுத்தி இருக்குமே. இந்த ஒரு விஷயத்துக்காக நிலா கிட்ட நம்ம எவ்வளோ திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட சூடு சொரணை எதுவுமே இல்லாம நிலா திட்ட திட்ட சோழன் அங்கேயே தான் நிக்கிறாங்க. இதுதான் நான் உங்ககிட்ட சொல்றது முதலும் கடைசியுமா இருக்கணும். என்னோட வாழ்க்கையில எந்த முடிவையும் என்னை கேட்காம நீங்க எடுக்கவே கூடாது. அதே மாதிரி என் வாழ்க்கையில தலையிடுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. எப்போ நமக்கு விவாகரத்து ஆகுதோ அப்போவே நான் உங்கள் மூஞ்ச பார்க்கவே மாட்டேன். அதே மாதிரி இங்கே என்னை ஆஃபீஸ்க்கு தேடி வர வேலையை இனிமேல் வச்சுக்கிடக்கூடாது. நீங்கள் என்னை ஏமாற்றி தான் கல்யாணம் பண்ணீங்கங்கிறது உங்கள் அண்ணன் தம்பிகளுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும். உங்களை அவங்களே ஒரு புழுவை விட கேவலமாக தான் பார்ப்பாங்க. அந்த வழியை நான் உங்களுக்கு தராத ஒரே காரணம் சேரனனா தான். அவங்க எல்லாருக்கும் உள்ள நிம்மதி போகக்கூடாதுங்கிறதுக்காக மட்டும்தான் நான் அவங்க கிட்ட சொல்லலை. அதை மனசில் வச்சுட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்புங்க. ஆளையும் மூஞ்சியும் பாரு வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திட்டிட்டு போகிறாங்க நிலா. நிலா சோழனை இவ்வளோ கேவலமாக திட்டும்போது நம்ம சோழனுக்கு ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலுமே அவங்க நினச்சி எதுக்காக அந்த பேரை மாற்றினாங்களோ அது நடந்துடுச்சுங்கிறதுக்காக ரொம்பவே சந்தோஷப்படுதாங்க ஒரு பக்கம். டே ராகவ், நீ நிஜமாவே அதை பார்த்துட்டியா? எனக்கு உண்மையில இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. எப்போ பாரு அவ கூடயே ஒட்டிக்கிட்டு வாங்க, நான் உங்களை காரில் கொண்டு போய் விடுறேன். என்னமோ இவன் ஒருத்தன் தான் கார் வச்சிருக்கிற மாதிரி. இனிமேல் எப்படி வருவ? நிலாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சின்னு உனக்கு தெரிஞ்சிடுச்சுலன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே அங்கே பாண்டியன், பல்லவன், அதுக்கப்புறம் சேரனன் 3 பேருமே நம்ம சோழனை நல்லபடியாக கவனிச்சுக்கிட்டுறாங்க. நல்லபடியாக எப்போதும் போல் பேசி சிரிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம சோழன் மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, நிலா சொன்ன மாதிரி இது மட்டும் இவங்க 3 பேருக்கும் தெரிஞ்சது என் முதுகில் டின்னு கட்டிடுவானுங்க. இவங்களே இந்த வீட்டை விட்டு என்னை அனுப்பினாலும் சந்தேகப்படுறதுக்கு கிடையாது. இவங்க வீட்டு பிள்ளை இல்லைன்னு சொல்லி என்னை வெளியில் அனுப்பிடுவாங்க. நிலாவுக்காக இவங்க எல்லா விஷயத்தையும் பண்ணக்கூடிய ஆளு தான். என்னை இந்த வீட்டில் இருந்து அனுப்புறதா இருந்தால் கூட ஈஸியாக அனுப்பிடுவாங்க. ஆனால் நிலாவை மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கிடுவாங்க. இவங்கெல்லாம் என் கூட பிறந்தவங்களா இல்லை நிலாவுக்காக பிறந்தவங்களானே தெரியலை. சரி, ஏதோ ஒன்று, இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சிடவே கூடாது இவங்க 3 பேத்துக்கும். யாராவது ஒருத்தனுக்கு தெரிஞ்சா கூட என்னோட உசுருக்கு உத்தரவாதம் கிடையாது. எப்படியாவது தப்பிச்சிருடா சோழா, கடவுளேன்னு இது தெரியவே கூடாதுன்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க சோழன். நிலாவுமே வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வர்றாங்க. அப்போ சோழன் வழிய போய் பேச பார்க்குறாங்க. நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்ல, திரும்பி திரும்பி என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் கிட்ட எல்லார்கிட்டையுமே நல்லபடியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்த சோழன், சரி என்கிட்ட பேசலைனாலும் என் வீட்டில் இருக்கிறியே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் சொல்லிட்டு நிலாவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நீ என் காதலை எப்போ புரிஞ்சுப்பேன்னு எனக்கு சத்தியமாக தெரியலை. ஆனால் என் வீட்டில் நீ இருக்கதாண்டியோ நான் இப்படி உன்னைய பார்த்து ரசிக்கிறதே எனக்கு போதும் தான் தோணுது நிலா அப்படின்னு நம்ம சோழன் மெய் மறந்து நிலாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.